பக்கத்துல இன்னொரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரியாக பணியாற்றக்கூடியவர். அவர் மிஸ்பால்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்காங்க. அதுல ஜெனி, மார்க்சுடைய வருங்கால மனைவி ஜெனி அங்கதான் குடியிருக்காங்க. ஜெனி மார்க்ஸை விட 4 வயது மூத்தவர். இந்த குடும்பம் மார்க்ஸ் இளம் வயதில் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது அவர் சிறு வயதுல உயர்நிலை பள்ளியெல்லாம் முடிச்ச பிறகு அவர் வழக்கறிஞருக்கு தான் தேர்வு பண்ணி ஒரு சட்டமானவராக போறாரு. பின்னதாக பல்கலைக்கழகத்தில் அவர் பொருளாதார ஆய்வுகளையும் அதற்கான ஆய்வுகளை சமர்ப்பித்து அந்த படத்தை பெறுறாரு. மார்க்சுடைய தந்தையுடைய கனவு என்னவாக இருக்குன்னா, தன்னுடைய மகன் தந்தை போல ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது சமூகத்தில் மதிக்கத்தக்க ஏதேனும் ஒரு கௌரவமான தொழில் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கும். அது மட்டும் இல்ல, தந்தை போல ஒரு இறை நம்பிக்கையாளராக கிறிஸ்தவத்தின் மீது ஒரு ஆழமாக பற்றுள்ள அதை பின்பற்றக்கூடிய நபராக இருக்கும் அப்படின்னு அவருடைய ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா மார்க்சுடைய இளவயதிலேயே மார்க்ஸ் அதாவது பிறவிலேயே தத்துவ ஞானி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான குணம் இயல்பாக அவருக்கு அமைஞ்சிருக்குன்னா அதற்கான களம் அந்த காலம் அந்த சூழல் அவ்வாறு உருவாகி வந்திருக்கு. எனவே இவ்வாறு இந்த மாதிரியான ஒரு பின்னணியில் தான் மார்க்ஸ் வராது, திருமணம் முடிக்கிறாரு. இன்னதாக ஒரு தத்துவ ரீதியாக பரிணாம வளர்ச்சிக்கு அவருடைய வளர்ச்சியை பொறுப்பினார். மார்க்ஸை பற்றி நாம் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு வரலாறு எப்படி கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இன்றைக்கு வரலாறு அடையாளப்படுத்தப்படுகிறது. நியாயமாக சொல்ல போனால் இன்றைக்கு வரலாறு என்பது மார்க்ஸ் பிறந்தது பிறகு அவருடைய சிந்தனை இந்த உலகத்திற்கு அவர் சிந்தனையை இந்த உலகத்திற்கு அளித்ததற்கு பிறகு இன்றைக்கு அதை ஏற்படுத்தக்கூடிய அதனுடைய தாக்கம் இந்த உலகத்துடைய பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு நாடுகளுக்கு தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கணும் சொன்னால் இன்றைக்கு மார்க்சுக்கு முன் மார்க்சுக்கு பின் இன்றுதான் நாம் இன்றைக்கு வரலாறை அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான் அடையாளப்படுத்தி அதற்கு மிகவும் தகுதியான ஒரு மாமேதையாக மார்க்ஸ். இப்ப மார்க்ஸ் என்னெல்லாம் பண்ணாரு, எப்படியெல்லாம் இதுல என்னென்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பா போகிறது. ஆனால் சில விஷயங்களை நாம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் பதிவு பண்ணணும். மார்க்சினுடைய முக்கியமாக அவருடைய படைப்பாற்றலை பற்றி மார்க்சியம் என்கிற அவருடைய அந்த தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மார்க்சினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர் 2 பேர். எனக்கு ஒரு நலவரி சொன்னதை போல ஒன்று அவருடைய மனைவி ஜெனி மார்க்ஸ், இன்னொன்று அவருடைய நெருங்கிய சகாவும். மார்க்சிய தத்துவத்தினுடைய தத்துவம் உருவாகுவதற்கு அந்த தத்துவத்திற்கு பங்களிப்பு செய்த மார்க்சுக்கு இணையாக இருந்து சமகாலத்தில் எல்லா வகையிலும் அவரோடு இருந்து பணியாற்றிய ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் அவருக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருந்தது. ஏன்னா மார்க்ஸை பற்றி வேறு யாரும் அவருடைய மேதாவிலாசத்தை பற்றி அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இந்த உலக மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பேரணி அதன் காரணமாக அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தத்துவம், அந்த தத்துவத்திற்காக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சி அதை முழுமையாக புரிந்து கொண்டதில் மார்க்சுக்கு அவருடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட உணர்வதாக அதற்காக தன்னுடைய தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சோர்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒரு சாதாரண பெண்மணியாக அவருடைய மனைவி ஜெனி இருந்திருக்கார். அவ்வளவு குடும்பத்தினுடைய வறுமையிலும் மார்க்ஸை எந்த சூழ்நிலையிலும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தத்துவ முயற்சிகளுக்கோ அல்லது அவர் இது போன்ற விஷயங்களை காரியங்கள் ஈடுபடுவதற்காக ஒரு காலத்துல ஒரு நேரத்தில் கூட ஒரு சின்ன முகசுழிப்போ அல்லது அதற்காக ஒரு குடும்பங்களில் வழக்கமாக நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளோ இந்த மாதிரி எதையுமே நம்மளால பார்க்கணும். இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய நெருங்கிய நண்பர் போசிட் வெயிடர் அப்படின்னு சொல்ற ஒரு நண்பர் அவர் ஒரு ரிவ்யூ சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையுடைய ஆசை அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. எங்களுக்கு ஒரு நாள் வாழ்க்கை
நாள் பொழுது அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துக்கு ஒரு தலைப்பு. அந்த கடிதத்தை நம்ம பல பேர் தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான கடிதம். மார்க்ஸுக்கு பிறந்தது 4 குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள், ஒரு பையன். 4 குழந்தைகள்ல 3 பேர் செத்து போயிடும், 2 பெண் குழந்தைகளும் இந்த சின்ன பையனும் செத்து போயிடும். இந்த 3 பேர் இறக்கும் பொழுதும் மார்க்ஸ் தன்னுடைய வீட்டில் அடக்கம் செய்வதற்கு கூட செலவுக்கு பணம் இல்லாமல் வேடிக்கை பார்த்ததாக அந்த வரலாற்று குறிப்பு. அந்த கடைசி பையன் இருக்காங்க லெக்கர், அந்த பையனை ரொம்ப ஒரு அன்பு செலுத்தியிருக்காரு. அந்த பையனுக்கு ஒரு ஆஸ்மா பிரச்சனை இருக்கு. அந்த பையனுக்கு எப்படிலாம் அந்த பையன் கஷ்டப்பட்டான், அவனுக்கு ஒரு நல்ல தேவையில்லை, சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை கூட எங்களால் செய்ய முடியல அப்படின்ற ஆழமான வேதனையோட, ஆனா ஏதோ தன்னுடைய மூலையில இந்த உலகத்திற்காக, இந்த சமூகத்திற்காக மார்க்ஸ் தன்னுடைய உலகத்தை செலுத்தியிருக்கிறார். தன்னுடைய இளவயது மகன் சிறுவனுக்காக தன்னுடைய நேரத்தை செலவழிப்பதை விட அந்த ஆழ்மான வேதனையோடு அடக்கி கொண்டு இந்த உலகத்திற்காக நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கையோடு அந்த மனிதன் செயல்படுது. ஆட்சியம் அப்படின்றது என்ன? நிறைய நம்ம வழக்குகள்லாம் சொல்ல வேண்டியது. ரொம்ப எளிமையா சொல்ல புரிஞ்சுக்கலாம். மனிதாபிமானத்தின் உச்சம் தான் ஆட்சியம். மனிதாபிமானத்தின் உச்சம் ஆட்சியம். இன்னும் உங்கள்கிட்ட சொன்னா உலகத்திலேயே ஒருத்தர் நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி ஒருத்தர் சொல்றாங்க, நம்ம நம்புவோமா? ஒருத்தர் சொன்னாலே நம்ப மாட்டோம். உலகத்திலே நான் தான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாலே நம்ம நம்ப மாட்டோம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்றாங்கன்னு வச்சோம், அப்ப நம்புவோமா? நிச்சயமா நம்ப மாட்டோம். கனவுல கூட நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். ஆட்சியம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு மனிதனையும் உலகத்திலேயே மகிழ்ச்சியான மனிதனாக மாற்றுவதற்கான தத்துவம். ஒவ்வொரு மனிதனை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனையுமே மகிழ்ச்சியாக வைப்பதற்கான தத்துவம் அது. அப்பனா என்னுடைய மகிழ்ச்சி என்னை மட்டும் சார்ந்ததில்லை, என்னுடைய சுற்றுப்புறம் சார்ந்தது, என்னோடு உறவாடுவர்களோடு சார்ந்தது, அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களோடு உறவாடுவர்களோடு சார்ந்தது, அவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழலோடு சார்ந்தது. இப்படி விரிவடைந்தே போனா ஒட்டுமொத்த சமூகத்தோடு சார்ந்தது என்றது. அப்ப எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதற்கு சமூகம் அந்த மனிதர்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு ஏற்ற சமூகமாக இருக்க வேண்டும். அப்படின்னா பிரச்சனை மனிதரை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு தேவை சமூகத்தை மகிழ்ச்சியாக வைப்பதற்கான சூழலை சமூகமாக மாற்றுவது. இதுதான் மார்க்ஸ். இதான் மார்க்ஸ். ஆனா இதுக்கு முன்னால இருக்கவங்க சொன்னதுக்கும் மார்க்ஸ் சொன்னதுக்கும் அடிப்படையான வித்தியாசம் என்ன? மார்க்ஸினுடைய அற்புதமான ஒரு கொட்டேஷன். அவர் ஏற்கனவே தனக்கு முன்னால் இருந்த தத்துவ ஞானிகளுடைய தத்துவங்களை எல்லாத்தையும் ஆராய்கிறார், படிக்கிறார். அதன் மீது தன்னுடைய விமர்சனத்தை கருத்தை பதிவு படும் பொழுது 2 பேர் அவர் மீது மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களாக இருக்கிறார். ஒருத்தர் அன்றைய ஜெர்மன் தத்துவ ஞானத்தில் மிகவும் புகழ்பெற்றவராக இருந்த ஹெகல், இன்னொருத்தர் ஆயர்பாட். இந்த 2 பேரும் அவர் மீது செலுத்திய தாக்கத்தில் இருக்குன்னா அவர் மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை உருவாக்க. மார்க்ஸுடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்ன? தத்துவ ஞானத்துக்கு விஞ்ஞான அடிப்படையையும் விஞ்ஞானத்திற்கு தத்துவ ஞான அடிப்படையும் வழங்கியதான் மார்க்ஸுடைய மிக முக்கியமான பங்களிப்பு. நான் சொல்றது புரியுதா? தத்துவமும் இருக்கும், ஆனா தத்துவமும் விஞ்ஞானமும் வேற வேறையாக நம்ம பிரிச்சு பார்த்துருவோம். தத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா மார்க்ஸ் தத்துவத்துக்கு ஒரு விஞ்ஞான அடிப்படையை கொடுத்தார். சரி, விஞ்ஞானம் என்ன? விஞ்ஞானம் என்பது அதுக்கு தத்துவத்தில் அதுக்கு என்ன வேலை இருக்கு? விஞ்ஞானம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி பேசணும்னா குறிப்பிட்ட கோட்பாடு, நியூட்டன் அல்லது ஐன்ஸ்டைன் தியரி அல்லது டார்வின் தியரி, இதெல்லாம் எதை பற்றி பேசுகிறது? மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுபவர்களாக ஒற்றுமை இல்லாமல் அல்லது போர்கள் கடந்து கொண்டு மனிதர்கள் மரணங்கள் மனிதர்கள் குத்தாக செலுத்தக்கூடிய சாகக்கூடிய அல்லது ஒருவர் ஒடுப்பவராகவும் இன்னொருவர் அவர் கீழ் ஒடுக்கப்படுவராகவும் இருக்கக்கூடியதாக
பிரச்சனை இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் அப்படின்னு சொல்றார். இதை எப்படி சொல்லிட்டு அவர் அதோட நிப்பாட்டல, அதற்கான ஒரு கோட்பாட்டை உருவாக்குறார் மார்க்ஸ். அந்த கோட்பாட்டை உருவாக்குறதுதான் மார்க்ஸுடைய மிக முக்கியமான அவருடைய பங்களிப்பு. எப்படி ஒரு கோட்பாடை உருவாக்குறாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஹெகல் மாயாவாதம் சொன்னார். அந்த ஹெகல் என்ன சொல்றாரு, இந்த இயற்கை என்பது ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் எதிரெதிர் சக்திகளின் பரஸ்பர முன்னோர்மை இருக்கு. அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒரு பொருளுக்குள்ள எதிரெதிர் சக்திகள், நம்ம இப்ப இன்னைக்கு அணுக்களுக்குள்ள கண்டு சொல்றோம்ல, அணுக்கள் என்ன இருக்கு, பாசிட்டிவ் எலக்ட்ரானும் புரோட்டான் எலக்ட்ரான், இரண்டும் ஒண்ணு நேர்மின் சுமை, இன்னொன்று எதிர்மின் சுமை, இப்படி இருக்குல்ல. இதைதான் அவர் இயற்கைக்கு அவர் ஹெகல் அந்த தத்துவ ஞானத்தில் அவர் என்ன சொல்றாரு, எதிரெதிர் சக்திகளின் பரஸ்பர முன்னோர்மை, இயற்கை சதா இயங்கிக் கொண்டும் செயல்பட்டு கொண்டும் மாறிக்கொண்டும் வளர்ச்சி அடைந்து கொண்டும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் ஹெகல் சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சரி இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இது எல்லாமே வெளியில இல்ல, நமக்கு வெளியில இல்ல, இது எல்லாமே நம்ம மூளையில ஏற்கனவே டேட்டா மாதிரி பதிஞ்சிருக்கு. அது ஆகவேதான் இது இயங்கி கொண்டிருப்பது, நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய பதிவு இயங்கி கொண்டிருப்பதாக வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் சொன்னது முரணாகவே அவருடைய கருத்து அமைஞ்சு. இதே மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஹெகல் சொன்னதெல்லாம் சரி, ஆனா அவர் தத்துவம் தலைகீழா நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, இப்பொழுது செய்ய வேண்டியது ஹெகலுடைய தத்துவத்தை நேராக அவருடைய கால்களை கீழாக தலையை நேராக நிறுத்துவது தன்னுடைய வேலையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைக்கக்கூடியதெல்லாம் உண்மைதான். ஆனா அது நமக்குள்ள கிடையாது, அது வெளியில இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய பொருளை பார்ப்பதனாலதான் இது மரமா, செடியா, குடியா, இது மிருகமா, இது என்ன மலையா, இது காடா, மேடா, என்ன நம்மளால உணர முடியுது. புலன் மூலமாக உணர முடியுது. உணர்வு கூடுவதன் மூலமாக அந்த கருத்து மூளையில் பதிவாகி இருக்கிறது. பதிவாக இருப்பதன் மூலமாக அது கருத்தாக மீண்டும் நமக்கு வெளியில நாம வெளிப்படுத்துறோம். எனவே நமக்கு வெளியே தான் இது இருக்கிறது. இயற்கை அது இயங்கிக் கொண்டிருக்க முடியாது, நமக்கு அப்பாற்பட்டு வெளியே இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. சரி, இதுல என்ன இருக்கு, இதுல சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? இப்ப இதுல ஒரு கேள்வி வருது. அப்பனா இயற்கை சும்மா இல்ல, சதா இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணமா ஒரு மரம் இருக்குன்னு, மரம் இருந்துச்சுன்னா அந்த மரம் எப்படி உருவாகுது? ஒரு விதைக்குள்ள இருந்து முதல்ல முளை விடுது, அப்புறம் அதுல இருந்து செடி வளருது, அப்புறம் அது தண்டா வளருது, அப்புறம் அது கிளை வளருது, அப்புறம் அது பழங்கள் காய்கள் வளருது. இது இயற்கை வளர்ச்சி. விதைக்குள்ள இருந்து முளை விடுவதற்கு எது காரணமாக? விதைக்குள் நடக்கக்கூடிய எதிரெதிர் சக்திகளின் போராட்டம் தான் அது முளை விடுவதற்கு காரணமாகுது. முளையிலிருந்து தண்டு வளர்க்க காரணமாக இப்படி ஒவ்வொன்றா இருக்கு. வளர்ச்சி என்பது என்ன? வளர்ச்சி என்பது ஒன்று இன்னொரு இடத்தை நோக்கி நகர்வதல்ல, ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளியை நோக்கி நகர்வதில்லை. மாறாக ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து மாறாக உயர்ந்த நிலைக்கு மாறுவது. உதாரணமாக ஒரு விதையிலிருந்து தான் மரம் வளருது. ஆனா மரம் வளர்ந்து காயோ கனியோ வரும் பொழுது ஒரே ஒரு விதையை திருப்பி கொடுப்பதில்லை, அது ஆயிரக்கணக்கான விதைகளை கொடுக்கிறது. இதுதான் உயர்நிலை. இது வளர்ச்சியினுடைய இயக்க விதி தான். சரி, இதுல மார்க்ஸ் என்ன செய்யறாருன்னா, இயற்கை சதா இயங்கிக் கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இயற்கையினுடைய ஒரு அங்கம் தான் எது? மனித சமூகம். அப்படியானால் மனித சமூகமும் சதா இயங்கிக் கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் முடிவு வரணும். அப்ப மனித சமூகம் மட்டும் எப்படி ஒரே மாதிரியான முறையில வாழ முடியும்? ஒரே மாதிரியான துன்ப துயரங்களை அனுபவிச்சுட்டே இருக்க முடியும்? ஒரே மாதிரியான ஆட்சி முறையில எப்படி வாழ முடியும்? ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தை மட்டும் இருக்க முடியும்? அப்படியானா பிரச்சனை எங்க இருக்குன்னா, மனித சமூகத்திலையும் இந்த மாற்றம், இந்த இயற்கை தத்துவத்தை மனித சமூகத்துக்கு பொறுத்தினாரு. அப்படி பொறுத்தினதுக்கு அவர் உருவாக்கிய தத்துவம் தான் வரலாற்று பொருள் முதல்வார். வரலாற்று இயற்கையினுடைய தத்துவத்தை, இயற்கவியல் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை வரலாற்றுக்கு, மனித சமூகத்தினுடைய வரலாற்றுக்கு பொருத்தியது மார்க்சினுடைய மகத்தான வரலாற்று ஒரு விஞ்ஞான அடிப்படையை பொறுத்தது மார்க்சினுடைய மிக முக்கியமான. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு மனிதர்கள் சந்திக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வு நிரந்தரமானது அல்ல
இது மாற்றப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். மனிதர்களால் உண்டாக்கக்கூடிய போர்கள் நிரந்தரமானதல்ல, அது மாற்றப்படக்கூடியது. மனிதர்களில் ஒரு பகுதி பட்டினியோடு கிடந்து சாவது என்பது நிரந்தரமானதல்ல, அது மாற்றப்படக்கூடியது. ஏன்னா இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டே இருப்பது, மாறிக்கொண்டே இருப்பது, வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வது. இதுதான் அப்ப இயற்கை இதுதான் நியதி அப்படின்னா, விதினா மனித சமூகத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி நாம் மனித சமூகத்தில் மாறாமல் இருக்கிறது சொன்னால், மாறாமல் இருப்பது அது இயல்பான விஷயம் அல்ல, யாராலும் மாற்றப்பட முடியாத வகையில் அது அவ்வாறு இருத்தப்பட்டு இருக்கிறது, அவர் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நிலைநிறுத்தப்பட்டிருப்பதற்கு யார் காரணம்? அப்படி அவர் கண்டுபிடிச்சதுதான் வர்க்கம். ஒரு சமூகத்தில் ஒரு சமூகம் பல பிரிவுகளாக இருந்தால் கூட முக்கியமாக இரண்டு பெரும் பிரிவுகளாக சமூகம் என்பது இருக்கிறது. அது எப்போதுமே உடைமைகளை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் ஆளும் வர்க்கம் அல்லது உடைமை வர்க்கம். உடைமைகள் இல்லாத ஆளும் வர்க்கத்தை, உடைமை வர்க்கத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் இருக்கும். அந்த வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு அவர். அப்பனா இந்த ஆளும் வர்க்கமாக எது இருக்கிறதோ, உடைமை வர்க்கமாக எது இருக்கிறதோ, அதுதான் தன்னுடைய உடைமையை, அதிகாரத்தை, தன்னுடைய எல்லா வகையான செல்வத்தை தன் கையிலிருந்து கைவிட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக, அதை நிரந்தரமாக நிறுத்தி வைத்ததற்காக இந்த சமூகத்தை மாற்றத்திலிருந்து தடுக்கிறது. இதை தடுப்பதற்காகத்தான் அது சட்டத்தை உருவாக்குகிறது. இதை தடுப்பதற்காகத்தான் அரசு என்று ஒன்றை வைத்திருக்கிறது. இதை தடுப்பதற்காகத்தான் ராணுவத்தை வைத்திருக்கிறது. இதை தடுப்பதற்காகத்தான் காவல்துறையை வைத்திருக்கிறது. இதை தடுப்பதற்காகத்தான் நீதித்துறையை வைத்திருக்கிறது. இப்படின்னு இதுதான் சமூகத்தை வர்க்க ரீதியாக மாற்றுறதுல மிக முக்கியமானது. அப்படி வரும்போது அவர் என்ன சொல்றாரு? இப்பதான் உலக புகழ்பெற்ற இன்றைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய மிக முக்கியமான புத்தகம், மார்க்ஸ் எங்கெல்ஸால எழுதப்பட்ட மிக முக்கியமான புத்தகம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை 1848. அந்த புத்தகம் எழுதும் பொழுது மார்க்ஸுக்கு வயசு 28, ஏங்கல்ஸுக்கு வயசு 26. அந்த புத்தகத்துல எடுத்த உடனே முதல் வாசகம், அந்த புத்தகத்தை தயவு செய்து படிச்சவங்க இருக்கீங்க, படிக்காதவங்க தான் தயவு செய்து ஒரு முறை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு முறை 2 முறை 10 முறை திருப்பி படிங்க. ஆனா படிச்சு நீங்க ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்க திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளவு இலக்கிய வளமும் அழகியலும் தத்துவ விளக்கங்களும் வார்த்தைகள் அப்படியே மணிமணியான வார்த்தைகள் தான். எடுத்த உடனே அது முதல் வாசனை என்ன சொல்லலாம்? மனிதர்களோட வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களையும் வரலாறு அப்படின்னு சொன்னாங்க. பின்னால அதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணி ஏங்கல்ஸ் மட்டும் ஒரே ஒரு திருத்தம் மட்டும் தான் பண்ணாங்க. ஏழறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களையும் வரலாறு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா காலத்திலையும் வர்க்கம் இருந்ததில்லை, ஆண்டான் அடிமை இருந்ததில்லை, ஆளுபவன் ஆளப்படுபவன் அப்படி இருந்ததில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி இருந்ததில்லை. எதுவுமே இல்லாத ஒரு சமுதாயம் இருந்துச்சு. அந்த சமுதாயத்தில் எல்லோரும் சமமாக இருந்தார்கள், சமமாக வாழ்ந்தார்கள். ஏன்னா அந்த உடமை என்பது எதுவும் கிடையாது, யாருக்கும் தனியான சொத்துன்றது கிடையாது. அந்த சமூகத்துக்கு பேரு ஆதி சமூகம், ஆதி பொது உடைமை சமுதாயம். அதற்கு பிறகுதான் உண்மையை மையமாக கொண்டு உருவாகக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகுது. அந்த சமூகம் தான் அடிமை சமூகம், தந்தை வழி சமூகம் சொல்லுவாங்க. அந்த விளக்கத்துக்கு நான் போகல. ஆண்டான் அடிமை சமூகம் உருவாகுது. ஆண்டான் அடிமை சமூகத்துக்கு பிறகு நிலமானிய சமூகம், நிலப்பரப்பு பண்ணை பண்ணை அடிமை என்று இருக்கக்கூடிய சமூகம் உருவாகுது. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதலாளி தொழிலாளி என்று பாகுபடுத்தக்கூடிய சமூகம், 2 வர்க்கங்களாக இருந்து பிளவுபட்டிருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூகம் இன்றைக்கு உருவாகியது. 18ஆம் நூற்றாண்டில் தான் தொழில் புரட்சி என்பது உருவாகும். இங்கிலாந்தில் தான் தொழில் புரட்சி மிகவும் வளர்ச்சி அடைந்த அந்த இடத்தை அடைந்தது. அப்ப என்ன விஷயம் வருதுன்னா, ஏன் மார்க்சியம் என்பது உருவாக வேண்டிய சூழல் ஏன் உருவாகுது? மார்க்சியம் என்பது காலத்தினுடைய விளைவு, வரலாற்றுடைய விளைவு. வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இருக்கிறத, இதுக்கு முன்னாடி
இப்ப மன்னருக்கு பதிலாக முதலாளி ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் என்ன சொல்றது? இவர் கடவுளுடைய அவதாரமா? அப்ப முதலாளி என்பவர் யார்? முதலாளி கிட்ட இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளியை அன்பிதான் பிழைக்க வேண்டியது இருக்கு. ஆனா தொழிலாளி ஏற்கனவே இருந்த நிலைமையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றம் இருந்தது மட்டும் இல்ல, அவன் அடிமைத்தனத்துல இருந்தது மட்டும் இல்ல, அவன் இப்பவும் கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் இப்பயும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா அந்த முதலாளியை நம்ம என்ன நினைக்கிறது? அப்ப கடவுள் மாதிரி கருதப்படக்கூடிய ஒருவர் எப்படி தன்னுடைய தொழிலாளிகளை எப்படி கஷ்டப்படுத்தக்கூடியவராக ஒருத்தர் இருக்க முடியும்? இந்த கேள்வி வரும். இந்த கேள்வி வரும்போது தொழிலாளிகள் தன்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பல இடங்களில் பிரச்சனை பண்றாங்க, தகராறு வருது, முதலாளிகளுக்கு தொழிலாளிகளுக்கு பிரச்சனை வருது. முதலாளிகள் தொழிலாளிகளை சாந்தப்படுத்த வேண்டியிருக்கு, சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. எனவே தத்துவத்தை தங்களுக்கு ஏற்றவாறு ஒரு தத்துவத்தை விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. தொழிலாளிகளை சாந்தப்படுத்துற மாதிரி, அப்படி சாந்தப்படுத்துற மாதிரி ஒரு தத்துவ விளக்கத்தை கொடுத்தவர்கள் தான் மார்க்சிஸ்ட் முன்னாள் அவர்கள். அவங்க தொழில் முதலாளியை கிட்டத்தட்ட மன்னருக்கு இணையாக அல்லது அரசருக்கு இணையாக அல்லது இவர் தான் உங்களை எல்லாத்துக்கும் எல்லா நல்லது கட்டத்துக்கு இவரை தான் நீங்க நம்பி இருக்கணும், இந்த நிலைமை நிரந்தரம், இப்படித்தான் இருக்கணும், இவர் அண்டிதான் நீங்க இருக்கணும், இதுல சாஸ்வதமானது, இதை மாற்ற முடியாது என்று தத்துவத்தை உருவாக்கிறார். இந்த தத்துவத்தை கேள்விக்கு உட்படுத்தி முதலாளி தொழிலாளி என்பவன் கடந்த காலத்தில் எப்படி சமுதாயம் மாறி வந்த பொழுது ஒருவன் உடமையாளனாகவும் இன்னொரு உடமையற்றவனாக இருந்தானோ, எப்படி ஒருவன் ஒடுக்குவனாக இன்னொரு ஒடுக்கப்படுவனாக இருந்தானோ, இந்த பாத்திரங்கள் மாறி இருக்கு, ஆனால் நிலைமைகள் மாறவில்லை. எனவே முதலாளி என்பவன் கடந்த காலத்தில் இருந்த ஒடுக்குமுறையாளர்களுடைய முகமூடிதான் மாறி இருக்கே தவிர அந்த வரலாற்றினுடைய அந்த நிலைமை என்பது மாற்றப்படவில்லை என்பதை கண்டறிந்து, எனவே முதலாளி என்பவன் யார் அப்படின்றது தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டி கொடுப்பவன் தான் முதலாளி. இன்றைய உலகம் முழுக்க அப்படிதான் தெரிஞ்சிருக்கு என்பதை முதல் முறையாக உலகம் சொன்னது மார்க்ஸ் தான். சொன்ன உடனே அந்த புத்தகத்தில் இன்னொரு வாசகம் எழுதியிருப்பாங்க. ஐரோப்பாவை கம்யூனிசம் என்ற பூதம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, ஐரோப்பாவை ஒரு பூதம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, அது கம்யூனிசம் என்ற பூதம். ஏன் ஐரோப்பான்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க காலத்துல 1847 புத்தகம் எழுதும்போது தொழிற்சாலைகளும் மிகப்பெரிய அளவில் உருவாகி இருந்தது ஐரோப்பாவில். இங்கிலாந்துல, ஜெர்மனில, பிரான்ஸ்ல, ஸ்பெயின்ல, இப்படி சில குறிப்பிட்ட நாடுகள், அமெரிக்காவில் இப்படி ஒரு சில அவங்க ஐரோப்பாவை சொல்றாங்க. ஐரோப்பாளர்களுடைய முதலாளிகளும் கதறாங்க. மார்க்ஸ் இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இப்படி எல்லாத்தையும் இந்த சமூகத்துடைய அமைதியே சீர்குலைக்கக்கூடிய வேலையை மார்க்ஸ் செய்கிறார். பயங்கரமா பத்திரிகைகளை இருந்த வசப்பாடை இப்படி. அதனாலதான் புத்தகத்தில் எழுதுவார்கள் என்ன சொல்றாங்க, ஐரோப்பாவை ஒரு பூதம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, அது கம்யூனிசம் என்னும் பூதம் அப்படின்னு சொல்லி இவங்க தத்துவத்தை பார்த்து முதலாளிகள் அலர்றாங்கன்றத அவ்வளவு கவித்துவமா சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான மணிவாசம் என்னன்னா, மனிதர்கள் வரலாற்றை தாங்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள், ஆனால் தாங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அதை உருவாக்கிக் கொள்ள முடிவதில்லை. தங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை அவர்கள் ஒருபோதும் உருவாக்கிக் கொள்ள முடியாது. மாறாக ஏற்கனவே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு தனது வரலாற்றை உருவாக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இதுவரையிலும் செத்து போன பழைய தலைமுறைகளின் மரபு இன்று உயிரோடு இருப்பவர்களின் தலையில் அமுக்கு பேயை போல் உட்கார்ந்திருக்கிறது. புரியுதா? இதுவரை செத்து போனவர்களின் மரபு இன்று உயிரோடு செத்து போன தலைமுறைகளின் மரபு இன்று உயிரோடு இருப்பவர்களின் தலையில் அமுக்கு பேயை போல் உட்கார்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இதை சொல்றதுக்கு இன்னைக்கு நடைமுறையில் ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு இந்தியாவில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது அடுத்த ஆட்சி மாற்றம் என்னன்றதான் நம்ம பார்க்கலாம் ரிசல்ட். ஆனா கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த ஆட்சி எந்த ஆட்சி? பிஜேபி கவர்மெண்ட். பிஜேபி கவர்மெண்ட்டுடைய அஜெண்டா என்ன? இந்துத்துவம். இந்துத்துவனுடைய அடிப்படையான சாராம்சம் என்ன? இந்துத்துவம் என்பது அவங்க எதை உருவாக்க நினைக்கிறாங்க? எது? ஜாதியை கட்டுப்பாடுனா அது என்ன கரெக்டா சொல்லுவோம்? வர்ணாசிரமம். வர்ணாசிரமம் என்ன சொல்லுது? 4 வகை வர்ணம். தலையில் பிரம்மணி தலையில் பிறந்தவன் பிரம்மன், பிரம்மணி தலையில் பிறந்தவன் பிராமணன்,
தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் சொல்லுது. இந்த மனு தர்ம சாஸ்திரம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1500 ஆண்டுக்கு முன்னால. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால. 1500 2000 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட மனு தர்ம சாஸ்திரத்தை இப்பொழுது ஆட்சி இருக்கக்கூடிய இந்துத்துவ ஆட்சியாளர்கள் இப்போதும் அதை அரசியல் அஜெண்டாவாக வைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இல்லையா? இப்போ மார்க்ஸ் சொன்னது சரியா போச்சா? செத்து போன பழைய தலைமுறையின் மரபு இன்று உயிரோடு இருப்பவர்களின் தலையில் அமுக்கு பேயை போல எப்படி வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை எங்க எங்க வேற எதுவுமே நான் படிச்சதில்லை. அமுக்கு பேய். அமுக்கு பேய்னா நீங்க கனவு கண்டு தெரியுமா? கனவு வரும்போது சில நேரங்கள் நம்ம அமுக்குற மாதிரி இருக்கு தெரியுமா? எந்திரிக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. அதுதான் அமுக்கு பேய். அந்த மாதிரி அவங்களுடைய தலையில் அமுக்கு பேயும் அதுதான் இன்னைக்கு மோடி தலையிலையும் அமித்ஷா தலையிலையும் யாருடைய தலைமுறைய மரபு உட்கார்ந்து அமுக்கு பேய் மேல அமைக்கிட்டு இருக்கு. மனு என்கிற அமுக்கு பேய் உட்கார்ந்து இருக்கிறது. எனவே இது வரலாறு. இது விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அது சொல்ல. இன்னொரு மிக முக்கியமான அவங்க மார்க்சுடைய மிக முக்கியமான சமூக பொருளாதாரத்தை பற்றி மார்க்ஸ் கண்டுபிடிப்பு தான் உலகத்தை தலைகளை புரட்டி போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? ஒரு முதலாளி என்ன சொல்றாங்கன்னா, நான் என் கையில பொருளாதாரம் வச்சிருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்றேன், இது இருக்கிறதுனால தானே உனக்கு வேலை கிடைக்குது. இந்த பணம் இல்லாட்டினா உனக்கு வேலை கிடைக்குமா? தொழில் நடக்குமா? உற்பத்தி நடக்குமா? லாபம் கிடைக்குமா? அப்படின்னு முதலாளி சொல்றாங்க. தொழிலாளி அது பதில் சொல்றாங்க. நீங்க இல்ல நான் உழைக்காம இல்லை அப்படிமா, நீ உழைக்கலாக்க நான் இன்னொருத்தர வச்சு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு முதலாளி சொல்லுவோம். ஆனா மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, முதலாளி சொல்லக்கூடிய மூலதனம் என்பது அது சமூகத்தினுடைய சக்தி. முதலாளி என்கிற தனி மனிதனுடைய சக்தி இல்லை. ஒரு மூலதனம் உருவாகுதுன்னா சமூகம் முழுக்க உழைச்சாதான் மூலதனம் என்பதை உருவாக்கணும். என்ன சொல்றது? இன்னும் வந்து எளிமையா சொல்றேன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கண்டுபிடித்த மிக முக்கியமான கருத்து சமூக பொருள் வந்து பண்டம். நம்ம வெளியில வந்து சந்தையில போய் வாங்குற எல்லா பொருளுக்கும் வந்து பண்டம் தான். பண்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ரெண்டு மதிப்பு. ஒன்று பயன் மதிப்பு. ஒரு பொருள் வாங்கணும்னா ஒரு சோப்பு வைங்க, அது ஒரு பண்டம். சோப்புக்கு ரெண்டு மதிப்பு இருக்கு. என்ன மதிப்பு இருக்கு? ஒண்ணு அந்த சோப்பு நமக்கு பயன்பாட்டு தேவை, நம்ம பயன்படணும், சோப்பு பயன்படுது. ரெண்டாவது அதுக்கு வந்து ஒரு பரிமாற்ற மதிப்பு இருக்கு. பரிமாற்ற மதிப்புனா ஒரு 10 ரூபாய் சோப்பு இன்னொரு 10 ரூபாய் இன்னொரு பொருளுக்காக மாற்றிக் கொள்வதற்கான மதிப்பு அதுல இருக்கும். இதுதான் ஒரு பொருளாதார அடிப்படை தத்துவம், ஒரு பொருள் இருக்கக்கூடிய மதிப்புடைய தத்துவம். மார்க்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி பொருள் வந்து ஒரு மதிப்பு இருக்கோ அதே மாதிரி தொழிலாளி தன்னுடைய உழைப்பை வந்து போய் விற்கிறாங்க முதலாளி கிட்ட, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அப்படி விற்கக்கூடிய அந்த உழைப்பு கிடையாது, உழைப்பு சக்தி, அதுவும் ஒரு பண்டம் தான், அதுவும் ஒரு பொருள் தான். அப்ப தொழிலாளி வந்து ஒரு முதலாளி கிட்ட தன்னுடைய உழைப்பு சக்தியை வெறுக்கும் பொழுது பேர் பேசி இருக்கிறான். எப்படி ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு ரூபாய் சம்பளம் அல்லது ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம் அப்படி வரும் பொழுது ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் நான் உழைக்கணும்னு சொல்றான். முதலாளி நீ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எனக்கு உழைச்சு கொடு, அதுக்கு நான் உனக்கு இவ்வளவு சம்பளம் தரேன், 500 ரூபாய் உனக்கு சம்பளம். சரி. தொழிலாளி கிட்ட எதுவுமே இல்லாதனால தன்னுடைய உழைப்பை முதலாளி கிட்ட, ஏன்னா தான் வளரும், தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம் வளரும். இந்த முதலாளி தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளம் எதுக்குன்னா அந்த தொழிலாளியும் அவங்களுடைய குடும்பமும் உயிரோடு இருப்பதற்கு குறைந்தபட்ச தேவையை பூர்த்தி செய்யறது அந்த சம்பளம். அப்ப குறைந்தபட்ச சம்பளத்தை அந்த வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யற அந்த சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளம் கூட தொழிலாளிக்கு எது கொடுக்குறாங்கன்னா, இந்த சம்பளத்தை கொடுத்து அவன் போய் சாப்பிட்டு கொஞ்சம் திடகாத்திரமா இருந்தாதான் மறுநாள் வந்து அவனுக்கு வேலை பார்க்க முடியும். அதுக்காக தான் அந்த சம்பளம் கொடுக்குறேன். அவன் உயிரோடு இருக்கிறத பத்தி அவனுக்கு கவலை. ரெண்டாவது தான் திருப்பி வந்து அவனுக்கு வேலை பார்க்கணும், அதனாலதான் அவன் சம்பளம் கொடுக்கணும். அப்படி சொல்லும் போது மார்க்ஸ் இந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமா என்ன ஒரு கண்டுபிடிப்பு செய்யறாருன்னா, தொழிலாளி வந்து முதலாளி கிட்ட தன்னுடைய உழைப்பு சக்தியை விட்டுறான். முதலாளி அந்த உழைப்பு சக்தியை வாங்கி கொண்டு அவனை வேலை வாங்கிடுறான். வேலை வாங்கும் பொழுது அந்த தொழிலாளி உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை வாங்கி சந்தைக்கு கொண்டு வந்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறான். ஆனா அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக
அந்த சொத்து குவியறதுக்கான சூட்சுமை எங்க இருக்குன்னா, அவன் தொழிலாளிகிட்ட சம்பளமா கொடுத்து உழைப்ப வாங்குறான்ல, அந்த உழைப்புக்குன்னு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் மதிப்புக்குரிய உழைப்ப 4 மணி நேரத்துல அவன் செஞ்சு கொடுத்துறான் தொழிலாளி. அவன் வேலை பார்க்கறது 10 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் வைங்க, 8 மணி நேரம். ஆனா 8 மணி நேரத்துல அவன் கொடுக்குற 500 ரூபாய் சம்பளத்துக்கான மதிப்பை 4 மணி நேரத்துல அவன் பார்த்து கொடுத்துறான். மீதி 4 மணி நேரம் அவன் சம்பளமே வாங்காம தொழிலாளி 8 மணி நேரம் என்று பேரம் பேசிய காரணத்தினால் அந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு கூடுதலாக 4 மணி நேரம் முதலாளிக்கு உழைச்சு கொடுத்து தொழிலாளி வீட்டுக்கு போயிடுறான். அந்த மீதி சம்பளம் வாங்காம உழைச்சு கொடுக்குறான் பாத்தீங்களா, 4 மணி நேரம் உழைப்பு. அந்த உழைப்புல இருக்கக்கூடிய சம்பளமே கொடுக்காம உழைப்பு சக்தி மூலமாக கிடைக்கிற காசு லாபம் இருக்குல்ல, உபரி மதிப்பு இருக்கிறதா. இந்த உபரி மதிப்பு தான் முதலாளிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனமாக மாறுகிறது. அப்ப மூலதனம் எங்க மாறுது? பொருள் வித்தவன் கிடைக்கக்கூடிய லாபத்தில் இல்ல, தொழிலாளியை அவனுக்கு சம்பளம் கொடுக்காமல் வாங்கக்கூடிய கூடுதலான உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து தான் முதலாளிக்கு உபரி மதிப்பு கிடைக்கிறது. மூலதனம் குவியுதே தவிர அவனுடைய சொந்த திறமையினால கிடையாது. தொழிலாளியுடைய வஞ்சிக்கப்பட்ட உழைப்பு மூலமாக. இதை கண்டுபிடிச்சதான் உபரி மதிப்பு தத்துவம். இதை கண்டுபிடிச்சதால ஐரோப்பாவே அலர்ச்சி. இன்றைக்கு வரைக்கும் மார்க்ஸ் முதலாளித்துவ வர்க்கத்துக்கு, முதலாளித்துவ நாடுகளுக்கு, ஏகாதிபத்தியத்துக்கு ஏன் சுமூகமாக இன்றைக்கு மார்க்ஸ் இருக்கிறார் என்று சொன்னால், மார்க்சியம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது இந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடிய செங்கோல் இயக்கத்தை கண்டு இவர்கள் எல்லாம் அலறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தத்துவத்தின் காரணமாகத்தான். அப்ப சொல்லும் போது மார்க்ஸ் என்ன சொல்றாரு? ஒரு பொருள் உற்பத்தி பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்க கண்ணுல பார்க்கும்போது ஒரு உதாரணம், ஒரு பஞ்சாலை இருக்க, பஞ்சாலையில ஒரு தொழிலாளி ஒரு பொருள் உற்பத்தி பண்றாரு. பொருள் உற்பத்தி பண்ணும்போது ஒருத்தர் நூல் உற்பத்தி பண்றாருன்னு வைங்க. மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, நாம என்ன நினைக்கிறோம், ஒரு தொழிலாளி நூல் உற்பத்தி பண்றா, அதுல அவருடைய உழைப்பு இருக்கு. ஆக அவருடைய இந்த ஒரு தனி மனித உழைப்பு மூலமாக அந்த பொருள் வேற என்ன சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி பார்க்க கூடாது. இந்த நூல் உற்பத்தி ஆகுதுன்னா இதற்கு மூலப்பொருள் எது? பஞ்சு. பஞ்சை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் வேலை செய்யணும்ல, அதுல ஒரு உழைப்பு இருக்கு. பஞ்சை உருவாக்குறது, பஞ்சில இருந்து பிரிச்சு பஞ்சை பதப்படுத்தி பஞ்சை மாத்த பொருள். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்றது பருத்தி விவசாயி. பருத்தி விவசாயி ஒரு உழைப்பு செலுத்திருக்காங்க. சரி, பருத்தி விவசாயியோட அந்த பருத்தி நல்ல விளைச்சலை கொடுக்கணும்னா அந்த விவசாயத்தை தேவையான உரங்கள்ல போடணும். அந்த உரம் உற்பத்தி ஆகணும்ல, அந்த உரம் ஏதோ ஒரு உர தொழிற்சாலையில உற்பத்தி ஆகுதுல்ல, அந்த தொழிலாளர்கள் அந்த உரத்துக்கு உழைக்கிறாங்கல்ல, அந்த உரத்தை உற்பத்தி பண்ணணும்னா அதற்கு சில தேவையான கனிமங்கள் வேணும்ல, ரசாயனம் வேணும்ல. அந்த ரசாயனம் வேற ஏதோ ஒரு இடத்துல உரத்துக்கு தேவையான கலக்கிற ரசாயனத்தை உற்பத்தி பண்றது வேற ஏதோ உற்பத்தி பண்றாங்கல்ல. அந்த ரசாயன உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு அந்த ரசாயனத்துக்கு தேவையான ஒரு மூலப்பொருள் பெட்ரோல் மாதிரியான ஏதோ ஒரு கனிமத்தில் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் உற்பத்தி பண்ண இடத்துல தொழிலாளர் உற்பத்தி பண்றாங்க. ஒரே ஒரு நூல், இந்த நூலுக்கு பிறகு சட்டையா மாறப்போகுது. சட்டையாக மாறதுக்கு முன்னால அந்த மூலப்பொருள் எங்க உருவாக்கி எடுக்கிறானோ அங்க இருந்து இந்த சட்டையாக மாற வரைக்கும் ஒரு சமூகமே ஒரு பொருள் உற்பத்தியில் ஈடுபடும். ஒரு சமூகமே ஒரு, அதாவது அந்த மூலப்பொருள் அந்த ரசாயன பொருள் உற்பத்தி செய்யவே இல்லைன்னா உரம் வராது. உரம் தயாரிப்பு இல்லைன்னா பருத்திக்கு தேவையான உரம் கிடைக்காது. பருத்திக்கு தேவையான உரம் கிடைக்கலன்னா பருத்தி விவசாயினால பஞ்சை உற்பத்தி பண்ண முடியாது. பஞ்சை உற்பத்தி பண்ணலாம்னா பஞ்சில பதப்படுத்தி பஞ்சா தெரிவிக்கிற தொழிலாளிக்கு வேலை கிடையாது. பஞ்சை மாத்திர பிறகு நூலா மாத்துறதுக்கு தொழிலாளி வேலை செய்யறதுக்கான வேலை இருக்காது. அதை மாத்திர பிறகு அதுக்கு சாய பண்றதுல சாய வண்ணம் கொடுக்கறதுக்கு வேலை இருக்காது. அதை மாத்திர பிறகு அதை சட்டையா தைக்கிற தையல் தொழிலாளிக்கு வேலை இருக்காது. ஆக இது ஒரு செயின். அப்ப என்ன சொல்றாருன்னா, மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, முதலாளி நீ நூலுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தொழிலாளிக்கு மட்டும்தான் நீ காசு கொடுத்துருக்க. ஆனா இந்த உழைப்புக்குள்ள ஒரு தொழிலாளி உழைப்பு மட்டும் இல்ல, ஒரு சமூகத்துடைய உழைப்பு ஒரு பகுதி அதுக்குள்ள இருக்கு, மெட்டீரியல்ல இருக்கு. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உழைப்பினுடைய ஒரு யூனிட் அதுக்குள்ள இருக்கு. நீ கொடுக்கறது யாருக்கு கொடுக்கறனா, அந்த நூலை நூற்கிறாங்கல்ல அவனுக்கு தான் நீ கொடுக்குற.
மீதி இருக்கிற ஆளுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அதுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. எனவே ஒரு பொருள் உற்பத்திக்குள்ள ஒரு சமூகமே ஈடுபடுகிறது. அப்ப சொல்லுவார் என்ன சொல்றாருன்னா, ஒரு சமூகமே ஈடுபடக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள்ல கிடைக்கக்கூடிய லாபத்துல எப்படி ஒரு தனி மனித மட்டும் எடுக்கக்கூடிய சமூகம் தான் நடக்கணும். ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுல சமூகம் ஈடுபடுது. சமூகம் ஈடுபடக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு உற்பத்தியில கிடைக்கக்கூடிய லாபத்துல அப்படின்னா யாருக்கு அது பங்கு போகணும்? அந்த சமூகத்துக்கு சமமா பிரிச்சு போகணும்ல. ஆனா லாபத்தை யார் எடுத்துக்கிறா? ஒரே ஒரு முதலாளி எடுத்துக்கிறார். இதான் தனியுடைமை. தனியுடைமை தொண்டு பொறுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய போயிடா பாட்டு கூட சும்மா அவங்க பாடம். இதுதான் ஏற்றத்தாழ்வுக்கு அனைத்துக்கு காரணம். இந்த உழைப்பு சுரண்டல், இந்த உபரிமதிப்பு தத்துவத்தை உருவாக்கிதான் மார்க்ஸ் மகத்தான கொள்கை. இதுல இருந்து உலகம் வேறு திசையில வேகமாக பயணிக்க ஆரம்பிச்சு. இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் என்கிற உலகம் முழுவதும் முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து போராட இந்த வீதிகளை திரண்டு அதற்கென்று ஒரு அரசியல் இயக்கம் உருவாகி இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா அநீதிக்கும் எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இடம் இன்னைக்கு உருவாகி இருக்கலாம். அதற்கு விதை போட்டது திட்டது கார்ல் மார்க்ஸ். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே அடிமை சமூகத்திலிருந்து நிலமணிய பண்ணை அடிமையும் பண்ணையாரும் அடிமையா இருந்த சமூகம் மாறிடுச்சு. அதை மாத்திட்டு தான் முதலாளி தொழிலாளி வந்திருக்காரு. அப்படின்னு அவர் என்ன கேட்கிறாருன்னா, இதெல்லாம் மாறும்போது முதலாளிய தொழிலாளியா இருக்கிறது மாறணும்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, மாறும், மாற வேண்டும். அப்படி மாறினா அப்படி முதலாளியை தொழிலாளியை சுரண்டக்கூடிய ஒரு சமூகமாக இருக்காது. மாறாக சுரண்டலற்ற ஒரு சமூகம் உருவாக்க முடியும். அந்த சமூகம் சுரண்டலற்ற சமூகம் வரணும்னா அந்த அதிகார வர்க்கமாக யார் இருக்கணும்னா முதலாளி இருக்க முடியாது, தொழிலாளி இருக்கணும். அந்த சமூகத்துக்கு பேர் தான் சோசலிசம் அப்படின்னு. இப்ப என்ன பிரச்சனை? இது தவிர்க்க முடியாத விதி. இது நடந்தே தீரும். முதலாளித்துவத்திலிருந்து சோசலிசம் மாறுவது என்பது அது விஞ்ஞானத்தினுடைய தவிர்க்க முடியாத விதி தத்துவம். ஆனா மார்க்ஸ் சொல்லி 200 வருஷம் ஆச்சு. ஒரு சில நாடுகள்ல இது நடைமுறையாயிருக்கு. ரஷ்யாவில் நடந்துச்சு, சீனாவில் நடந்திருக்கு, கியூபாவில் நடந்திருக்கு, வியட்நாம் நடந்திருக்கு, பல நாடுகள் நடந்திருக்கு. ஆனா உலகம் முழுவதும் இது மாறுவதில்லை. மிகப்பெரிய இன்றைக்கும் பல இடையூறுகள், தடைகள், பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. ஏன் மாறல? ஏன் மாறலன்னா அதுக்கு மார்க்ஸ் விட என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலாளி வர்க்கம் அவ்வளவு ஈஸியாக மூமெண்ட் அதிகாரத்தை கைமாற்றி கொடுக்க மாட்டான். எப்படி நாம் தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்தை வீழ்த்துவதற்கு நாம் எல்லா விஷயங்களும் நாம் கற்றறிந்து இருக்கிறோமோ, அதே மாதிரி முதலாளி வர்க்கம் தொழிலாளியிடம் தன்னுடைய உரிமை பறிபோய் விடக்கூடாது என்பதற்காக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறதுனால அவன் அவளை ஈஸியா உங்களை கொடுத்துட மாட்டான்னா அதுக்கு மார்க்ஸ் என்ன செய்யறாருன்னா, அதற்கு தேவை புரட்சியின் மூலமாக தான் நடக்கும். ஆனா நடக்காது. புரட்சி மூலமாக புரட்சியை நடத்தணும்னா யார் செய்யறது அப்படின்றத மட்டும் திட்டவட்டமாக வரையறுச்சிருக்காரு. புரட்சி என்பது முதலாளி வர்க்கத்தை எதிர்த்த போராட்டத்தில் முன்னணி படைகள் தலைமை தாங்கக்கூடிய வர்க்கமாக தொழிலாளி வர்க்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தொழிலாளி வர்க்கத்திற்கு நட்பு சக்தியாக விவசாய வர்க்கம் வரணும். அப்புறம் யாரெல்லாம் கரம் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து நடத்தும் பொழுது தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கம் ஒரு வலுவான கட்டமைப்போடு இருக்கான். வலுவான கட்டமைப்போடு இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தை அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளி வர்க்கம் தனித்தனி குழுக்களாக இருந்தால் பார்த்தாது. அது தன்னையே ஒரு அரசு இயக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது தன்னை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு தேவை ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு பேர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வழக்கமான அரசியல் கட்சி அல்ல. அது ஒரு சமூகத்தை மாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கருவி. தொழிலாளி வர்க்கத்தின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் எதுனா அதான் கம்யூனிஸ்ட் கட்சி. இதற்கு சில அனுபவங்கள் சொல்றாரு. அதற்கு முன்னால் அவங்க அப்படி சொல்லல. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை வெளியேற்றிட்டு அந்த அரசியலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இடையில ஒரு சம்பவம் நடக்குது. 1871 பாரிஸ்ல நடக்குது. பாரிஸ்ல 1871 பாரிஸ் மாநகரம் 3 மாத காலம் தொழிலாளி வர்க்கத்துடைய அதிகாரத்தில் இருந்தது, கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. முதலாளி வர்க்கத்தை வரைக்கும். ஆனா என்ன நடந்துச்சு? போலீஸ் முதலாளி வர்க்கத்துடைய போலீஸ், ராணுவம் முதலாளி வர்க்கத்தோட ராணுவம், நீதிமன்றம் அவனுடைய ஆளு எல்லாம் அடிச்சு ஒதுக்கி ரத்த சகதியில புரட்சியை மூழ்கடிச்சாங்க. இந்த அனுபவத்துக்கு பிறகுதான் மார்க்ஸ் திருப்பி என்ன சொல்றாருன்னா, தொழிலாளி வர்க்கம் முதலாளி
இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தை கைப்பற்றியவுடன் அதை அப்படியே பயன்படுத்த முடியாது. மாறாக முதலாளி வர்க்கத்தின் அரசு இயந்திரம் அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். அவ்வளவு வார்த்தையை செய்ய ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்தில் அனைத்தையும் நிர்மூலமாக்கிவிட்டு நீ உனக்கான அரசு இயந்திரத்தை உருவாக்கு. இதுதான் ரஷ்யாவோட அரசு, இதுதான் சீனாவோட அரசு. அன்றைக்கு ஐரோப்பாவே ஒரு கம்யூனிசம் ஒரு பூதத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிசம் பூதம் சொல்லுங்க. இன்றைக்கு அமெரிக்கா யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கா? சீனாவை வந்து ஏன் பயப்படுறான்? அது வளர்ச்சி பண்ணுமா? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கை, கோட்பாடு, தத்துவம். ஏன்னா அவங்க மார்க்சிய லெனினியத்தை சொல்லிதான் அந்த கட்சி இன்றைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அந்த தத்துவத்தை பார்த்து பயப்படான். அன்னைக்கு மார்க்ஸ், ஏங்கல்ஸ் கண்ணால காக்கும்போது ஐரோப்பா மட்டும்தான் அலர்ச்சி. ஆனா இன்னைக்கு சீனாவை பார்த்து, அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ச்சி அடைந்த நாடுகள் உலகமே இன்றைக்கு பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு நிலைமை உருவாக்கி இருக்கிறது. எனவே இதற்கு பின்னால் இருப்பது மார்க்ஸ் தத்துவம். எனவே இதற்கு பின்னால் நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வே இல்லாத மனிதர்கள் சமமாக நடத்தப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைப்பதற்காக தான் அந்த தத்துவம் என்பது அவர் உருவாக்கப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக மார்க்சியம் என்பது வெறும் தத்துவம் ஏற்று சொல்லிக்காங்க, அது நடைமுறைக்கான வழிகாட்டி. லெனின் சொன்னார், மார்க்சியம் வெள்ளத்தெரியது, ஏனெனில் அது உண்மையானது. ஏன் உண்மையானது? ஏன்னா அது சயின்ஸ். விஞ்ஞானம் எப்போதும் தோற்காது. மார்க்ஸ் இள வயதுல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பார். மனித குலத்தின் நன்மைக்காக நமது வாழ்வை அர்ப்பணிக்க துணிந்து விட்டால் அதன் எந்த துன்பமும் துயரமும் நம்மை அழித்து விட முடியாது. ஏனென்றால் அந்த தியாகம் எல்லோருக்கும் நன்மை தருவதற்காக செய்யப்படக்கூடிய தியாகம் அப்படின்னு சொல்லி சொந்த வாழ்க்கையை அப்படித்தான் அவர் அழிச்சு அப்படிதான் சொல்லணும். ஏங்கல்ஸ் என்ற ஒரு மனிதனுடைய உதவி பட்டியலா மார்க்ஸ் வறுமையில எப்பயே செத்து போயிருப்பாரு. சின்ன குழந்தைங்க செத்து போனா அவங்க வறுமையினாலதான் செத்தாங்க. வறுமையினால நோய் நொடிப்பட்டு நோய் வாய்ப்பு செத்துட்டாங்க. இந்த அம்மா ஜென்னி மார்க்ஸ் அவங்க 1881 இருக்கிறாங்க. இவர் 1.5 வருஷத்துல இவர் இறந்துறாரு. மார்க்ஸ் இறந்தப்பே ஏங்கல்ஸ் இடுகாட்டுல சொல்றாரு, நம்முடைய ஜென்னி மார்க்ஸோடு நம்முடைய 3 இறந்து விட்டார். 3னா இவர் செலவு மார்க்ஸ். ஜென்னி மார்க்ஸ் மீது மார்க்ஸ் வைக்கிறது காதல் மகத்தானம், அன்பு மகத்தானம். அந்த அம்மா பாருங்க எவ்வளவு கஷ்டங்கள். அவங்க ஒரு கடிதத்தை சொல்றாங்க, அடிக்கடி எங்க கணவனுடைய போட்டு வந்து அடைக்கலைக்கு போயிடும். வீட்டுல கடனை பால்காரன் கடந்து கொண்டுருவான், மருந்து கடைக்காரன் இருந்துவான், அப்புறம் மளிகை சாமான் வாங்குறது கடைக்காரன் தேடி வந்துருவான். இது போக வேற செலவுகளுக்கு வாங்கிக்கிறத கடைக்காரன் தேடி வந்துருவான். இதனால கோட்டை தான் அடிக்கடி வச்சு அடமானம் திரும்புவோம். ஒரு முறை அப்படி அடமானம் திரும்ப முடியலன்னா வீட்டுக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்துருச்சு. வீட்டுக்கு ஜப்தி நோட்டீஸ், வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வித்துட்டு கடனை அடைச்சிட்டு நாங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறோம். வீட்டுக்கு வெளியில நிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளோட நிக்கிறேன். இருக்கும்போது யாரும் ஒருத்தர் பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து ஏதோ வெளிநாடுக்கு வேற நாடு தப்பி போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்தோடனே போலீஸ் எங்களை தேடி வந்துருச்சு. போலீஸ் தேடி வந்ததை பார்த்தோம்னா எங்களை சுத்தி அந்த ஏரியா ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு 200-250 பேர் சுத்தி நின்று எங்களை வேடிக்கை பார்க்கறாங்க. எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு மன கடன். அதாவது நம்மளுடைய ஒரு பாடல் வரும், கடன் பட்டான் நெஞ்ச போல் கலங்கினான் இலங்கை. ஒரு கடன் பட்டவுடைய கடன்காரன் கேட்க வரும்போது அவருடைய மனம் எப்படி கலந்து போகுன்றத ஒரு மனிதனுடைய துன்பத்தை உயர்ந்த உலகத்தை தான் சொல்லப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க 2 பேர் முன்னால உங்களை வந்து ஏடா ஆங்கில காசை ஒழுங்கா நீ என்ன கேட்டா நம்ம எப்படி கூலி போயிருக்கோம். நீங்க 200 பேர் உங்களை சுத்தி இருக்கிறாங்க, குடும்பத்தையே சுத்தி வேடிக்கை பார்த்து கடன்காரன் எப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய மகத்தான இந்த உலகத்திற்கே வழிகாட்டிய ஒரு வேதனை குடும்பம் எப்படி கூலி போயிருக்கு, எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட தியாகம் பாருங்க. மார்க்ஸ் வந்து ஜென்னி மார்க்ஸ் 1.5 வருஷம் சென்று போயிருக்காரு. கடைசியாக தன்னுடைய நண்பருக்கு நெருங்கிய நண்பர் கடிதம் சொல்றாரு, என்னுடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆனால் அதற்காக நான் காத்திருக்க போவதில்லை. என்னுடைய
லட்சிய பயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பை நான் முடித்தாக வேண்டியிருக்கிறதான்னு சொல்லிட்டு அந்த மூலதன நூலை அவர் எழுதியிருக்கிறார். கிடைக்கின்ற ஒவ்வொரு மணித்துறையும் நான் அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூலதன நூலை வேகமா எழுதி சொல்றார். முதல் தொகுதி வெளியிடுறப்ப மட்டும்தான் மார்க்ஸ் வெளியிடுறாரு. 2வது தொகுதியும் 3வது தொகுதியும் வெறும் கையெழுத்து பிரதியாக தான் கிடைச்சிருக்கு. அந்த கையெழுத்து பிரதியுமே பாத்தீங்கன்னா அந்த எழுத்தை படிக்கவே முடியாம மார்க்ஸுடைய எழுத்து வந்து அவ்வளவு அழகா இருக்காது, கிறுக்கல் மாதிரி எழுத்துக்கணும். ஆனா அந்த எழுத்தை யாரு ரொம்ப சார்பா புரிந்து கொண்டு அதை சரியாக உருவாக்குறது இருந்தா 2 பேரும். ஒண்ணு அவருடைய எலினார் மார்க்ஸ், அவருடைய கடைசி மகன், இன்னொன்று வந்து எல்ஸ். இந்த 2 பேரும் தான் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு மூலதனத்துடைய 2வது தொகுதியும் மூலதனுடைய 3வது தொகுதி மூலையும் வரிக்கு வரி அதை பார்த்து அந்த அர்த்தத்துடைய செறிவு மாறாமல் அந்த வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அதை ரெடி பண்ணி அச்சுக்கு அனுப்பி அதை முழுமையாக வர வச்சு மீண்டும் அதை சரிபார்த்து இன்றைக்கு புத்தகம் மூலதனமாக வெளிவந்திருக்கு சொன்னால் அது இங்கிலீஷுடைய மகத்தான பங்களிப்பு இருக்கு. எனவே மூலதனம் என்பது மார்க்சினுடைய அவங்களுடைய உழைப்பு என்பது அதுல மையமான இடத்தை பெற்றிருந்தாலும் அது ஏங்கெல்ஸுக்கும் மூலதன நூல் வெளியிடுவதற்கு அவருடைய பங்களிப்பும் அவருடைய உழைப்பும் அது இருந்திருக்கு. அதான் சொன்னாங்க தோழர் யாராவது சொன்னாங்க மார்க்சினுடைய நட்பு எப்ப இருக்காங்க. மார்க்ஸ் ஏங்கெல்ஸுடைய நட்பு காவியங்களில் நாம் பார்க்கின்ற கேட்கின்ற உணர்ச்சி ததுவும் கதைகளை விட மிஞ்சக்கூடிய காவிய நட்பம் சொல்லிட்டு மார்க்ஸ் ஏங்கெல்ஸ் உள்ள ஒரு விஷயம் தெரியுமா? மார்க்ஸ் ஏங்கெல்ஸ் பத்தி என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய 2ஆம் நான் ஒரு அர்த்தம் புரியுதா? இன்னொரு நான் என்னுடைய இன்னொரு ஆள் தான் அவங்க அந்த அளவுக்கு அவர் மீது அவருடைய அறிவு கூர்மை மீது மார்க்ஸ் அவருடைய மரியாதை. ஏங்கெல்ஸ் வந்து இன்னொரு இடத்துல ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, ஐரோப்பாவிலேயே சிறந்த அறிவாளி ஏங்கெல்ஸ் நான் சொல்லி மார்க்ஸ் சொல்லிருக்காரு. ஏங்கெல்ஸ் ஐரோப்பாவிலேயே சிறந்த அறிவாளி ஏங்கெல்ஸ். அவருக்கு 20 மொழி தெரியுமா ஏங்கெல்ஸுக்கு? அவர் வந்து ஏற்கனவே ஒரு மிலிட்டரியில ரெஜிமெண்ட்ல வேலை பார்த்து வந்தவர். மார்க்ஸுடைய நட்பு கிடைக்கிறதுனால மிலிட்டரியில ரெஜிமெண்டா ராணுவத்தை நூற்றுகளை பத்தி அவர் எழுதிய கட்டுரைகள் அவ்வளவு ரொம்ப மைனூட்டா அந்த சம்பவங்கள் போருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுற கட்டுரைகள் மாதிரியே நடந்தது. பல போர்கள் அவ்வளவு நேர்த்தியாக வந்து நுணுக்கமாக அடைந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா மார்க்ஸ் ஏங்கெல்ஸ் இன்னொரு கடிதத்தில் இருக்காங்க. ரொம்ப பிரியப்பட்டு நம்ம நெருங்கிய சகாவோட மனம் விட்டு பேசுறது சொல்லலாம். அப்படி ஒரு கடிதம் இருக்கும். என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு முறையும் எனக்கு எல்லா விஷயமும் தாமதமாகத்தான் தெரிகிறது. ஆனால் இப்போதும் சொல்கிறேன், உங்களை பின்தொடர்ந்துதான் நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய காலடிகளை எடுத்து வைக்கிறேன். மார்க்ஸ் சொல்றாரு. யாரு இங்கிலீஷ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சொல்லிட்டு அந்த புத்தகம் போயிட்டு இருந்தாருன்னா, மார்க்ஸுக்கு முன்னாலேயே எங்கெல்ஸ்னா சோசியலிஸ்ட் கருத்துக்களை உள்வாங்கினவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் மார்க்ஸுக்கு முன்னோடி அவர் இருந்திருக்காரு. ஆனா மார்க்ஸுடைய படைப்புகள் வந்து சகாப்தம் தன்மை வந்தது. அதாவது சகாவான அந்த ஸ்பேஸ் வந்து ஏங்கெல்ஸ் வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக ஏங்கெல்ஸ் வந்து கடைசியாக எழுதிய ஒரு முக்கியமான புத்தகம் வந்து அரசியல் பொருளாதாரத்திற்கு ஒரு விமர்சன உரையில் மார்க்ஸ் எழுதின புத்தகம் இருக்கு. அதுல ஏங்கெல்ஸ் எழுதின ஒரு புத்தகம். ஏங்கெல்ஸ் மார்க்ஸ் எழுதின முன்னாடி ஏங்கெல்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் கம்யூனிஸ்ட் சேனல் இங்க எழுதின பிறகு அந்த புத்தகத்துக்கு பிறகு 20 வருஷமா ஏங்கெல்ஸ் எந்த புத்தகமும் எழுதல. ஏன் எழுதலன்னா டூரிங் பண்ண அது பிறகு வந்தது. ஏன் எழுதலன்னா தன்னுடைய நண்பர்களுடைய அவருடைய வேலைக்காக, அவருடைய உழைப்புக்காக, அவருடைய மகத்தான அவர் மனதில் நினைக்கக்கூடிய மாதந்தோறும் தன்னுடைய நண்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. 20 ஆண்டுகள். ஆனா அதுக்கு பிறகு அவர் பல மிக முக்கியமான படைப்புகள் மார்க்சியத்துல தவிர்க்க முடியாத பல படைப்புகள் இருக்கு. மார்க்சினுடைய படைப்புகள் இணையான படைப்புகள் நூலில் இருக்கு. இயக்கவியல், அதே மாதிரி குடும்பம் தனிச்சுத்த அரசு,
குறைவிலிருந்து மனிதனாக மாறியதில் குடும்பம் தரிசன அரசுல தமிழ்நாட்டை பத்தி எழுதியிருக்காரு. மார்க்ஸ் வந்து மதுரையை பத்தி எழுதியிருக்காரு. காவிரி டெல்டா பகுதியை பத்தி எழுதியிருக்காரு. சிப்பாய் புரட்சியை பத்தி முதலாக இது வந்து ஒரு தேசிய புரட்சி சொல்றது மார்க்ஸ் தான். இன்னைக்கு இந்த சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா மார்க்ஸ் வந்துட்டுதான் மார்க்ஸுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? 1857 வந்து ஆங்கிலேயர் இருக்க சிப்பாய் படைகள் நடத்திய அந்த போற களம்னு சொல்லி கொச்சப்படுத்தினான். சில நேர்மையான பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்கள், ராணுவ அதிகாரிகள் அதை எழுச்சின்னு சொன்னா சில பேர் அதை புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா தேசிய புரட்சின்னு சொன்னது ஒரே மனிதன், உலகத்துல ஒரே மனிதனா மார்க்ஸ் தான். அவர் சொல்றாரு, அங்க வந்து இந்தியாவில் வந்து முசல்மான்களும் இந்துக்களும் இந்து சிப்பாய்கள் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போரிட துணிந்திருந்தார்கள். பிரிட்டிஷ்காரர்களை படுகொலை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். நாம் சொல்லிட்டு இனி இந்தியாவுடைய விடுதலை வெகு காலம் தள்ளி போட முடியாது, பிரிட்டிஷ்காரர்கள் தள்ளி போட முடியாது. இப்படி எல்லா விஷயங்களும் இந்தியாவுடைய சாதிகளை பற்றி கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதுல இன்றைக்கும் விஷயங்கள் இருக்கு. அன்றைக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இருந்து அவர் ஓரளவுக்கு சில பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கார். இந்தியாவுடைய உற்பத்தி முறை பிற உற்பத்தி முறைகளிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. பண்டைய கிரேக்கத்திலிருந்து, பாரசீகத்திலிருந்து, எகிப்திலிருந்து இருக்கக்கூடிய உற்பத்தி முறைகளும் மாறுபட்டதா இருக்கு. இது ஆசிய நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரே மாதிரியான உற்பத்தி. அதனால இந்த ஆசிய உற்பத்தி முறை ஆசிய உற்பத்தி முறை என்னன்னா ஆண்டார் அடிமை சமூகம், அதுக்கப்புறம் நிலமானிய சமூகம், அதுக்கப்புறம் முதலாளி சமூகம், அப்படி வராம இனக்குழு சமூகம் இப்படி வந்துட்டு ஆண்டார் அடிமை சமூகம் அது வேறு வடிவத்தில் இருக்கு. அது சாதிகளாக இங்க உருவாகி இருக்கு. இந்த சாதியா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. இந்த சாதியுடைய மிக முக்கியமான குணம் என்னன்னா இது கிராமங்களை தன்னிறைவு பெற்ற சமூகங்களாக இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதார உற்பத்தி நிலைமைகள் வந்து அப்படிதான் வச்சிருக்கு. கிராமங்களை தன்னிறைவு பெற்ற சமூகங்களாக வச்சிருக்கு. எனவே இங்க ஒரு ஆளு வர்க்கத்தை எதிர்த்து ஒரு ஒன்றிலிருந்து ஒரு சக்தியாக திரண்டு போரிடுவதற்கான வாய்ப்பை உருவாவதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கு. ஒரு கிராமத்துக்குள்ளே தண்ணீர் விட்ட ஒரு கிராம அரசு என்ன ஆகிக்கலாம், சுயதிருப்தி அடைந்து அப்படிப்பட்ட சம்பவமாக இருக்கு. இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் சொன்ன மார்ச் 1883 மார்ச் மாதம் வந்து அநேகமாக இறக்கும்போது அவர் வயது வந்து 67 68 வயசாக. ஆனா இந்த மார்க்ஸ் வந்து இந்த உலகில் இதற்கு முன்னால் அந்த தத்துவ ஞானிகள் இந்த உலகத்திற்கு அளித்த, இந்த உலகத்திற்கு காட்டிய, இந்த உலகிற்கு அளித்த சிந்தனைகளை விட உலக மக்களுக்கு வேறு எந்த ஒரு சிந்தனை விட அதிக அளவு நன்மையும் அனைவருக்கான ஒரு நல்ல சமுதாய அமைப்பையும் வாழ்வதற்கான ஒரு தத்துவத்தை, விஞ்ஞான அடிப்படையிலான ஒரு தத்துவத்தை மார்க்ஸ் மட்டும்தான் வகுத்திருக்கிறார். எனவே மார்க்ஸ் வந்து கடந்த காலத்தில் செய்த விஷயங்கள் அது வந்து இந்த சமுதாயத்திற்கு, இந்த வளர்ச்சிக்கு, மாண்ட வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. இன்றைக்கு நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மார்க்ஸ் சொன்னது உண்மைதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே வர்க்க போராட்டம் தான். இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போராட்டம் என்பது அது வந்து நாடுகளுக்கு இடையிலான போராட்டம் என்பது அது ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு ஒரு வேறு வடிவம் தான். ஒரே நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டம், ஆளு வர்க்கத்தை எதிர்த்த போராட்டம், தொழிலாளிகள் நடத்தக்கூடிய போராட்டம் இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு சர்வதேச அளவில் போராட்டம் என்பது இன்றைக்கு கூட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனவே அடுத்து முதலாளித்துவ சமூகம் அது மரணத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது. ரொம்ப தள்ளி போட்டு முதலாளித்துவ சமூகம். ஆனால் இந்த முதலாளித்துவ சமூகத்தை நிரந்தரமாக மரணத்தை தள்ளுபடி செய்யக்கூடிய வேலையை செய்வதற்கு தான் தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய கடமையை ஆற்றுகிறது. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை முன்னெடுக்க வேண்டும் என்று மார்க்சியவாதிகள் என்று சொல்கிறார்கள். கடைசியாக சொன்ன ஒரு விஷயம், மார்க்ஸ் சொன்னதை போல நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மார்க்ஸை போல நாம் எல்லா அப்படி அதே மாதிரியான தத்துவ தியாகத்தை நாம் செய்யணும் என்று சொல்ல வரலாம்.
அல்லது அதே போன்ற ஒரு சிந்தனைகளில் ஒரு சிறு பகுதியை நாம் ஏதாவது சாதிக்க ஆக வேண்டும் அப்படின்ற ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு மனிதனுடைய கட்டாயம் செய்யும். ஆனால் குறைந்தபட்சம் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, மனித குலத்தின் நன்மைக்காக நமது வாழ்வை அர்ப்பணிக்க துணித்து விட்டால் அதன் எந்த சுமையும் நம்மை அழித்து விட முடியாது. ஏனென்றால் அது எல்லோரின் நன்மைக்காக நாம் செய்கின்ற தியாகம். அந்த தியாகத்துடைய ஒரு சிறு பகுதியை நாமும் செய்வோம், மார்க்சியத்தை முன்னெடுப்போம். மார்க்ஸ் சொல்லி